திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. நம்மளுக்கு முருகப்பெருமான் பாடும் பணியே பெரும் பணியாக தரணும்னு, அந்த பெரும் பணியை திருப்புகழை பாடணும்னு முருகன் அருள் பாலிக்கணும். திருப்புகழ் ஒன்று பாடினாலே போகிறோம், வேறு எதுவும் நாம் படிக்க வேண்டியதில்லை, பாட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அருமையான திருப்புகழை அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அருணகிரிநாதரை பாட வச்சிருக்கார் நம்ம முருகப்பெருமான். ஏன்னா இந்த கலியுகத்தில் தெய்வம் நேராக வராது. நீங்கள் இந்த திருப்புகழை பாடினீங்கன்னா உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி பண்ணுவேன், கேட்டதை எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழை கொடுத்துருக்காரு. நாம் இதையெல்லாம் பாட மாட்டோம், கேட்க மாட்டோம். பாஸ்வேர்டு போடாமல் ஏதாவது ஓப்பன் ஆகுதா? நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணுனாவே, நம்ம பணத்தை நாம் எடுக்கணுனாவே பாஸ்வேர்டு போடும். பாஸ்வேர்டு போடுங்க, அதை தட்டுங்க, இதை தட்டுங்கன்றான். நான் மாற்றி தட்டினா என் அக்கௌண்ட்டு தானே, எந்த தானே பணம் கொடுன்னா கொடுக்குமா? அதோட முறை என்னவோ அதை செய்தால் தான் நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி முருகப்பெருமானிடம் சென்று சேரக்கூடியது திருப்புகழ். இதெல்லாம் பாடினா யாராலையும் தடுக்க முடியாது. இது அவருடைய காதுக்கு போய் சேரும். திருப்புகழை கேட்டாலும் பாடினாலும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைக்கி பெரிய பாடல் அருமையாக கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 241 உரை தரு பரசமய பொதுப்பாடல்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது. தனன தனன தந்த தானன, தனன தனன தந்த தானன, தனன தனன தந்த தானன தந்த தானா. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடி சப்ஸ்கிரைப் பட்டனை தொட வேணாம், ஏன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஆகையினால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நானும் 4 ஆண்டுகளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சேர்ந்தா மாதிரி ஒரு 1000 பேர் வியூவர்ஸ் இல்லை, யாரும் இல்லாத ஒரு வியூவர்ஸ் கிடையாது, ஒரு லைக் கிடையாது. நானும் இறைவனை புகழ பாடி கொண்டு சேர்க்கணும்னு படாத பாடுபடுறேன். பார்க்க மாட்டேன்றீங்க, கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேராவது பார்ப்பாங்களான்னு ஆசைப்பட்றேன். ஒரு சில 100 இல்லை. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. 4 வருஷமாக போட்டுட்ருக்கேன். இன்னும் 10,000 சப்ஸ்கிரைபரை நம்ம நான் நெருங்கலை. எங்கேருந்து நான் லட்சக்கணக்கில் வாங்கி சில்வர் பட்டன் வாங்கிறது, இதெல்லாம் வாங்கணும்ன்ற பெருமைக்கு சொல்லலை, போய் சேரலை. இம்புட்டு பேருக்கு போய் சேரலைன்ற ஆதாங்கம்தான். வாங்க இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். உரை தரு பர சமயங்கள் ஓதுவது உரு என அரு என ஒன்று இல்லாதது, ஓர் ஒளியன வெளியன உம்பராம் என இம்பரா நின்று, உலகுகள் நிலை பெரு தம்பமாம் என உரை செய்ய அது பொருள் கண்டு மோனம் ஒடு உணர்வோடு இருந்த நாளும் அழிந்திடாதே. பரகதி பெறுவது ஒழிந்திட ஆர்வன பரிசன தெரிசன
கந்த ஓசைகள் பல நலவிதம் உள துன்பமாகி மயங்கிடாதே. பரிபுர பதம் உள வஞ்சமாதர்கள் பல பலவிதம் உள துன்ப சாகர படுகுழியிடை விழு பஞ்சபாதகன் என்று தீர்வேன். அரகர சிவசுத கந்தனே நினது அபயம் அபயம் என நின்று வானவர் அலறிட ஒழிக இனி அஞ்சிடாது என அஞ்சல் கூறி அடல் தரு நிருதர் அனந்தவாகினி யமபுரமடைய அடர்ந்து போர் புரி அசுரன் அகலம் இடந்து போக வகிர்ந்த வேகம் விரிகடல் துகள் எழ வென்ற வேலவ மரகத கலபசி கண்டி வாகன விரகுல சரவண முந்தை நான்மறை அந்தம் ஓதும் விரை தருள் மலரில் இருந்த வேதனும் விட அரவு அமளி துயின்ற மாயனும் விமலை கொள் சடையனும் பரவிய தம்பிரானே. பார்த்தீங்களா, மும்மூர்த்திகளும் வந்துட்டாங்க. அதுக்கு தான் திருப்புகழை பாடினா வேற எதுவும் தனிப்பட்ட முறையாக எல்லா தெய்வங்களையும் கூப்பிட வேண்டியதில்லை. திருப்புகழ அனைவரும் வந்துடுவாங்க. இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். சொல்லப்படுகின்ற மேலான சமயங்களால் ஓதப்படுவதும் உருவமின்மை என்று ஒன்றும் இல்லாததும் பேரொளி என்றும் வெட்ட வெளி என்றும் மேலே உளதென்றும் இங்கே உளதென்றும் நிற்பதாய் உலகங்கள் நிலை பெற்று நிற்க உதவும் பற்று கோடு என்றும் சொல்லும்படியாய் உள்ள அந்த பரம்பொருளை உணர்ந்து அறிந்து சிவபெருமான் தான் எல்லாத்துக்குமான பற்றுக்கோடு. இந்த உலகம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிவபெருமான் தான் பெற்று நிற்க உதவும் உலகங்கள் நிலை பெற்று நிற்க உதவும் பற்று கோடு என்றும் சொல்லும்படியாய் உள்ள அந்த பரம்பொருளை உணர்ந்து அறிந்து மௌன நிலையில் ஞான உணர்ச்சி உண்டாக அந்த ஞான உணர்ச்சியோடு இருந்து அத்தகைய நாட்கள் அழிந்து வீண் போகாமல் மேலான நற்கதியை பெறும்படியான பாக்கியம் என்னை விட்டு ஒழிந்து போகும்படி ஆசைக்கு இடம் தரும் ஸ்பரிசம் ரூபம் வாசனை ருசி ஓசை முதலான ஐம்புலன்களால் உண்டாகும். நம்ம சிவபெருமானை நினச்சி தியானத்தில் இருப்போம். அந்த தியானத்தில் இருந்து அதனுடைய பலனை அனுபவிக்கிற நேரத்தில் ஐம்புலன்களால் நம்மளுடைய மனம் கெட்டு போயிடும். நம்ம சாமி கும்பிட்டுனே இருப்போம், சிந்தை தடுமாறும். அடடா, யார் வீட்லையும் வாசனை வருது, சாம்பாரா ஏதோ வாசனையா சூப்பராக வருது அப்படின்னு அந்த மூக்கு வாசனையை நுகரும். உடனே நாக்கு ஜொல்லு ஊற்றும், காது கேட்கும், என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க, கண்ணு அங்கே போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஐம்புலனும் ஆர்வக்கோளாறுனால வேலை செய்யும். அந்த ஓசை முதலான ஐம்புலன்களால் உண்டாகும் பலவிதமான சிற்றின்பங்களை கொண்டதான துன்பத்தில் பட்டு நான் மயங்காமல் இந்த மாதிரிலாம் நினைக்கிறது சிற்றின்பன்றார். இதெல்லாம் மனசை அலைய விட்டோம்னா அது சிற்றின்ப ஆசை அப்படின்றாரு. சிலம்புகள் அணிந்த பாதங்களை உடைய வஞ்சகம் கொண்ட விலை மாதர்கள் பல பல வகையான உள்ள துன்பக் கடலாகிய பெருங்குழியில் விழுகின்ற பஞ்ச மகா பாதங்களை செய்யும் நான் என்றைக்கு உணர்ந்து கரை ஏறுவேன். இந்த மாதிரி ஐம்புலன் அலையிறது இல்லாமல் இந்த மாதிரியான விலைமாதர்களை நினச்சி பஞ்சமகா பாவங்கள் எல்லாம் நான் செய்யக்கூடியவன். என்னுடைய இந்த பாவமெல்லாம் என்னைக்கு விட்டு நான் கரையேறுவேன்
அரகர சிவ குமாரனே கந்த பிரானே உனது அடைக்கலம் அடைக்கலம் என்று தேவர்கள் ஓலமிட உங்கள் பயம் இனி ஒழிவதாக பயப்பட வேண்டாம் என்று அருள் பாலித்து, இது நம்மளுக்கும் தான், பயப்படாதீங்க நான் இருக்கிறேன், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமான் சொல்கிறாரு. தேவர்களுக்கு மட்டுமல்ல, அப்போ தேவர்களுக்கு காவலாக வந்தவர் நம்மளுக்கும் இன்னைக்கு காவலாக இன்னும் இந்த உலகங்கள் இருக்கும் தனியும் இந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு காவலாக தான் இருப்பார். ஆகையினால அவரை வணங்கி வழிபாடு பண்ணுங்க. வலிமை மிக்க அசுரர்கள் அளவற்ற சேனைகள் யமபுரம் சேரவும் நெருங்கி சண்டை செய்யும் சூரனுடைய மார்பு கிழிபட பிளந்தெறிந்த வேகத்தில் பரந்த கடல் வற்றி தூளெழும்படி வெற்றி கொண்ட வேலவனே. அந்த சண்டை செய்யும்போது என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு பாருங்கள். தமிழில் அழகான தமிழில் தான் கொடுத்துருக்காரு, நம்ம படிக்கிறோம். அந்த வேகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். பச்சை நிறமான தோகையை கொண்ட மயில் வாகனனே, சாமர்த்தியம் உள்ள சரவணனே, அந்த ராட்சத மயிலை வச்சு ஓட்டுறதுக்கே திறமை ஒன்று இல்லையா பாருங்கள். அவ்வளோ நம்ம ஏரோப்ளைன்லாம் இப்போ பறக்குதுன்னா எவ்வளோ டன் கணக்கான வெயிட் இல்லையா, அவ்வளோ பேரை சுமந்துக்கிட்டு போகுது. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் அவ்வளோ வலிமை படைத்தது. அதை அவர் பாருங்கள் பேலன்ஸ் எப்படி பாருங்கள், இந்த மூக்க நாங்கள் இருக்குதா எதுனா இருக்குதா பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் உட்காந்து சும்மா அசால்ட்டாக வராது பாருங்கள். அதுதான் அருமையாக சொல்கிறார். பச்சை நிறமான தோகையை கொண்ட மயில் வாகனனே, சாமர்த்தியம் உள்ள சரவணனே. சாமர்த்தியம் இல்லைன்னா அதில் உட்காந்துருக்க முடியுமா? ஒரு ஆட்டை அடிச்சு எப்படி வளர்ந்துதுன்னு அப்படி வளர்ந்துன்னு கீழே விழுந்துட மாட்டாங்க. அந்த சாமர்த்தியத்தோடு அதில் உட்காந்துருக்கார் பாருங்க. என்ன மாதிரி எதிரிக்கிட்டே டிரைவிங்கில் கொடுத்துருக்காரு. நான் உட்காந்து வரேன், நீ போட ஓட்டுறாடே ஓட்டுறா அப்படின்னு. அந்த மாதிரி பழைய 4 வேதங்களை முடிவு வரை ஓத வல்லவனும் மனம் கமல் தாமரை மலரில் வீற்றிருந்த பிரமனும். எல்லாரும் சொல்கிறாங்க வேதங்கள்லாம் எங்கேருந்து, இந்த வேதம் அந்த வேதம் தனித்தனியாக சொல்கிறாங்க. 4 வேதங்களையும் படைத்தவர் யார்? சிவபெருமான். அதுக்கு ஆளை நியமித்தவர் யார்? சிவபெருமான். அந்த 4 வேதங்களும் என்ன, பழைய 4 வேதங்களை முடிவு வரை ஓத வல்லவனும் மனம் கமல் தாமரை மலரில் வீற்றிருந்த பிரமனும். அவரே படிக்கிறாரு, ஓதுறாரு, அதுக்கு இதை சொல்கிறாரு. அதை சொல்லும்போது அதுக்கு தான் முருகப்பெருமான் அவரை, நீ எல்லாம் என்ன ஓம்னா என்னான்னு சொல்ல பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொல்ல தெரியல, நீ என்ன வேதங்கள்லாம் நீ படிக்கிற, அப்புறம் என்ன நீ படைப்பு தொழில் பண்ணுற அப்படின்ட்டு கேட்டவர். அந்த மாதிரி 4 வேதங்களை முடிவு வரை ஓத வல்லவனும் அப்படின்ட்டு பிரம்மாவை புகழ்கிறாரு. விஷத்தை உடைய ஆதிசேஷனான பாம்பு படுக்கையில் உறங்கும் மாயோன் ஆகிய திருமாலும். அந்த விஷப்பாம்புகளை தான் படுக்கையாக போட்டுன்னு கடலில் படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்தாங்களா அவங்க படைச்சாங்களா? அவங்களுக்கு எங்கன்னா ஒரு நல்ல பங்களா இருக்குதா, வீடு இருக்குதா? அலைக்கடலில், அந்த அலைக்கடல் ஓசையில் பாம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இல்லாததெல்லாம் கேட்டு தொல்லை பண்ணுறோம். ஏன்னா படைச்ச நாங்களே பார்க்கடலில் அந்த கடலில் படுத்துக்கு கிடக்கிறோம். ராய்கெல்லாம் அலை அடிக்குது, அது அடிக்குது, இந்த பாம்பு வேறு புசு புசுன்னுது. அந்த மாதிரி தொல்லையெல்லாம் அனுபவிச்சுட்டு படுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் கையில் வச்சுங்கிறவங்க தொல்லைன்னு நினைக்கிறாங்களா? எதையுமே நாம் கிட்ட வச்சு பார்த்தா அந்த துன்பம் பெருசாக தெரியும். அதை பற்றி நம்ம நினைக்காம இருந்தோம்னா அது காணாமல் போயிடும். அந்த மாதிரி விஷத்தை உடைய ஆதிசேஷனான பாம்பு படுக்கையில் உறங்கும் மாயோனாகிய திருமாலும். அவங்களுக்கு உறக்கம்ன்றது கிடையாது. அது சொல்லும்போதே சொல்கிற உறங்கும் மாயோனாகிய, அவன் மாயவன். அவங்க உறங்குற மாதிரி நடிப்பாங்களே கண்டி, படுத்திருப்பாங்களே கண்டி உறங்க மாட்டாங்க. உறங்கினாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்மளோட கதை.
அந்த மாதிரி உறங்க மாட்டாங்க. உறங்குற மாதிரி பாவனை பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சிசிடி கேமராவில். திருமாலும் பரிசுத்தமான கங்கையை உடைய சடையை கொண்ட சிவபெருமானும் போற்றும் தம்பிரானே. இந்த மும்மூர்த்திகளும் பிரம்மா வந்து நம்மளை சிறையில் அடைச்சாருன்னுட்டு அதோட முருகரை இது பண்ணதை விட்டாரா? ஒரு பயம் காட்டினதுலேயே பயந்துட்டார். இனிமேல் நம்ம இவர்கிட்ட வாலாட்டக்கூடாது, நம்ம அடங்கி நடந்துக்கணும், நம்ம தான் பெரியவன் நினச்சோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அளவு கடந்த அன்பு முருகப்பெருமான் மேலே. யாரும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் தொல்லை பண்ண முடியாது. ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படின்னு சொல்லி ஓம்ன்ற மந்திரத்துக்கு பொருள் சொல்லுன்னு கேட்ட உடனே கப்பிச்சு புண்ணு ஆயிட்டார். அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நாம் எந்த மொழியிலையும் நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. என்னை திட்டினா கூட தமிழில் திட்டுங்க அப்படின்றாரு. அருமையான தமிழில் நம்ம வேற்று மொழியில் நம்ம கேட்க வேண்டியதில்லை. முருகா 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 இந்த திருப்புகழை பாடுறேன். என்னுடைய குறை களைய வேண்டியது உன்னுடைய கடமை. என்னை இங்கே பெற்று போட்டுட்டு நீ பாட்டு கம்முன்னு இருக்காத, என்ன எனக்கு வேணும்னு கால நேரம் அறிஞ்சு கொடு முருகா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேளுங்க. இப்போ நம்ம சேர்த்து எழுதுனத பாடலாம். இந்த பாடலில் எந்த குறையும் பார்க்காதீங்க. நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கலை. இப்போ நம்ம திருப்புகழை படிப்போம், பாடுவோம் வாங்க. ஊரை தரு பர சமயங்களோதுவ துருவென அருவென ஒன்றிலாததோ ரொளியன வெளியன உம்பராமென இம்பரானின் ருளகுகள் நிலை பெரு தம்பமாமென ஊரை செய்ய அது பொருள் கண்டு மோனமோ உணர்வுற உணர்வோடி இருந்து நாளு மழிந்திடாதே பரகதி பெறுவதொழிந்திடார்வன பரிசன தெரிசன கந்த ஓசைகள் பல நல விதமுள துன்பமாகி மயங்கிடாதே பரிபுர பதமுள வஞ்சமாதர்கள் பல பல விதமுள துன்ப சாகர படுகுழியிடை விழு பஞ்சபாதக நின்று தீர்வேன் அரகர சிவசுத கந்தனே நின தபயமபயமென நின்று வானவர் அலரிட ஒழுகினி அஞ்சிடாதென அஞ்சல் கூறி ஆடல் தரு நிருதர நந்தவாகினி யமபுரமடைய அடர்ந்து போர் புரி அசுரன தகலமிடந்து போக வகிர்ந்த வேகம் விரிகடல் துகளெழ வென்ற வேலவ மரகத கலபசி கண்டி வாகன விரகுல சரவண முந்தை நான் மறை எந்த மோதும் விரை தரு மலரில் இருந்து வேதனும் விடவரமலிது இன்ற மாயனும் விமலை கொள் சடையரனும் பராவிய தம்பிரானே விமலை கொள் சடையரனும் பராவிய தம்பிரானே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல்
ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் திருத்தாள் போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.